தொப்பை அவர் உங்கள் நண்பன். நீங்கள் எப்போல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவர் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட்டு வச்ச பணம் மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் எனர்ஜி இல்லையோ அப்போ எனர்ஜி கொடுப்பார். அண்ட் தென் தேர்ட் திங், தொப்பை உங்களுடைய எல்லா உறுப்புகளையும் வெக்கையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில்னஸ்குள்ளே போக விடாது. தட் இஸ் வெக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆப்டிமல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே ஒரு ஸ்டடீஸை பழைய ரிசர்ச் பற்றியும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மலைவாழ் மக்கள் காஷ்மீர் சைடில் ரொம்ப கூலிங் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வயிற்றில் ஒரு இரும்பில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டிட்டு, பிளேட்டு மாதிரி கட்டிட்டு, அதுக்குள்ளே ஒரு சின்ன தொட்டி, பழைய நம்ம குச்சி ஐஸ்லாம் சாப்பிடுவோம்ல சின்ன வயசில், அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு உடன் பாக்ஸு, அதுக்குள்ளே ஒரு அலுமினியம் பாக்ஸு, ரெண்டுக்கும் நடுவில் ஐஸை வந்து ஸ்டாப் பண்ணி போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம குச்சி ஐஸ் கேண்டிலாம் ஐஸ்லாம் உள்ளே இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ரெடி பண்ணி கங்கு சார்கோல் அதை வந்து அயன் பாக்ஸ்க்கு போடுவாங்களா, அது மாதிரி போட்டு வச்சுட்டு அவங்க உடம்பை ஹீட்டாகவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. சில வருடங்கள் கழித்து அவங்க நல்லா தான் வாழ்ந்தாங்க, ஓகே. பட் அவங்க வயிற்றுலலாம் சில கேன்சர் டிஷ்யூஸ் தெரிஞ்சது. அப்போது ரொம்ப ஹீட் உள்ளே போனால் கேன்சர் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ரொம்ப சில்னஸ் உள்ளே போனாலும் நம்ம உடம்பு, நம்ம படம் பார்த்துருக்கோம்ல, வெர்டிகல் லிமிட் படம் பார்த்தோம்ல, அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஐஸில் உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹோல் பாடி விரைச்சிடும், லங்ஸ் வந்து சரியாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது, அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும், வயிறுக்குள்ளே இருக்க உறுப்புலாம் மூமெண்ட் இல்லாமல் ஸ்டாப் ஆகிடும். இதை பற்றிலாம் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சில்னஸில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, வார்மாக வச்சுக்கனாலாம் ஐஸ் தண்ணியில் விழுந்தாங்கன்னா உடனே தூக்கிட்டு போய் அவங்கள ஒரு சுடுதண்ணிக்குள்ளே போடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆப்டிமல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கொழுப்பு வேணும். ஸோ இப்போ சொல்லுங்கள், தொப்பை தட் இஸ் கரை நல்லது மாதிரி தொப்பை நல்லது தானே?